ஹலோ காய்ஸ், இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா நைஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். இது நம்மளுக்கு தேவையான பேப்பர் வந்து மூணு பேப்பர் தான் தேவைப்படும். நான் எப்படி மடிக்கிறேன்னு மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ராக்கெட் ஷேப்பில் இதை மடிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் எப்படி ராக்கெட் செய்கிறதுன்ட்டு. நான் இப்போ இது எப்படி மடிச்சுக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் மெலிசாக மடிச்சுக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் மடித்ததுக்கப்புறம் நான் ஷார்ப்பாக வச்சுருக்கேன்னா அந்த மாதிரி ஷார்ப்பாக மடித்து விட்டுக்கணும். இந்த லாஸ்ட்டாக எண்டில் இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க, அது தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ நீங்கள் இதை 4 பீஸாக கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை எப்படி ஒட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டணும். இப்போ இது வந்து நம்ம இப்போ சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டுவோம். அதனால் இப்போ நான் அதை கம் போட்டு ஒட்டுறேன். நான் எப்படி ஒட்டுறேன் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு பாதி தான் தேவைப்படும், அதனால் கொஞ்சம் பாதியாக சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டிட்டேன். இது வந்து இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி இருக்கிறதுனால லாஸ்ட்டாக கொஞ்சம் கேர்வாக வைக்கிற மாதிரி நான் ஒட்டி வச்சுட்டேன். எப்படி ஒட்டியிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிட்டு பென்சிலை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது, வீட்டிலே செய்யலாம். இப்போ ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கம் போட்டு ஒட்டியாச்சு. கம் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் நான் உள்ள பென்சில்லாம் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்து நான் எப்படி மடிக்கிறேனோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது சும்மா கொஞ்சம் ஈஸி தான், நீங்கள் செய்யலாம். இது எதுக்கு நம்ம மடிச்சுக்கிறோன்னா, அந்த கத்தி ஆட்டம் செஞ்சோம்ல அதுக்கு நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு. அப்போ அந்த கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் மீதி இருக்கிறத வெட்டி எடுத்துடுறேன். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ இதையும் நம்ம கம் போட்டு ஒட்டிட்டா இன்னும் கொஞ்சம் அந்த கத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இதை செய்யலாம், ஈஸியாகவே தான் இருக்கும். இப்போ இதை கம் போட்டு ஒட்டிக்கலாம். லாஸ்ட்டாக ரொம்ப எண்டில் கம் போட்டு ஒட்டாதீங்க, ஏன்னா நம்ம அந்த ரோலை உள்ளே வைக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ அதை வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் அந்த ரோலை அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டா அது முடிஞ்சுது. கம் போட்டு வச்சா முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் தான் காய்ஸ், நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். டாட்டா பாய்.